இருந்து என்னைய போய் எல்லா அந்த ஒரு நல்லடக்கம்னு சொல்லுவாங்க. கபர்ஸ்தான் குழிக்குள்ள போய் இறக்குற வரைக்கும் எனக்காக ரூ. 1 கூட அடுத்தவங்கள செலவு பண்ண விடாம, தன்னோட சொந்த அண்ணன் இறந்தா என்ன பார்ப்பாங்களோ அப்படி பார்ப்பாங்க. அப்படிங்கிற நெனப்புல எனக்கு ஒரு கொம்பா, அதாவது எனக்கு ஒரு கிளையா, எனக்கு ஒரு உறுதுணையா என்னைக்குமே என் தங்கச்சி இருக்கும் அப்படிங்கிற ஒரு நெனப்புல தான் இப்போ வரைக்கும் நான் எதையுமே சேமிக்கல. ஒரு தைரியத்தோடையும், தன்னம்பிக்கையோடையும் நான் இருந்தேன். அதுதான் உண்ம. ஆனா, நேத்து நைட்டு இந்த மாரி அவங்க பேசுனது, நீங்க பேசுறதுனால எனக்கு வந்து என் புகழுக்கும், என்னுடைய இது களங்கமாகுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நாளைக்கு நம்ம செத்தா நம்மள தூக்கி போடுறதுக்கு யார் இருக்கா? அப்படிங்கிற மாரி என் மனசுக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு. சத்தியப்படி சொல்றேன். இதுல வந்து நான் வந்து பொய்யாவோ, போலியாவோ கண்ணீர் விட்டேன்னா, அந்த பாவம் என்னைய தான் சேரும். ஆண்டவர்கிட்ட நான் பதில் சொல்லுவேன். ஆனா, உண்மையிலேயே சொல்றேன். என் மனசாட்சிப்படி சொல்றேன். நம்ம செத்தா நாளைக்கு என் தங்கச்சி இருக்கு, நம்மள தூக்கி போடும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த ஒரு உறவும் என்னைய இப்படி வந்து எத்தன பேர் தெரியுமா என்னைய காரி துப்புனானுங்க. லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பாக்குறேன். அவ்வளவு பேர் என்னைய வந்து மெர்சிமா உன்னைய கலட்டி விட்டுருச்சு. இனிமே மெர்சிமா வந்து அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போயிரும். உனக்கு இனிமே நீ அனாதை புணம் தான்டா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல ஒவ்வொருத்தனும் போடும்போது மனசு எனக்கு அவ்வளவு வேதனைப்பட்டுச்சு. இதை நான் சூர்யா கிட்ட கூட சொல்லல. நான் காலையில வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருந்தேன். கேளுங்க, இப்ப வரைக்கும் நான் என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். ஆனா நேத்து நைட்டு நடந்த விஷயத்தை நினைச்சு நினைச்சு நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் கதறி கதறி அழுதுருக்கேன். நான் படுத்து புரண்டு அழுந்தது எனக்கு தான் தெரியும். எனக்குன்னு இருக்கிற ஒரு உறவு, சரி நம்மளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அந்த பிள்ளைதான் வந்து பார்க்கும் எல்லாம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கடைசியில அந்த பிள்ளையும் வந்து என்னைய வந்து எல்லாரோடையும் நீங்களும் வந்து ஒரு சராசரி மனுஷன் தான் அப்படின்னு சொல்லி என்னை நினைச்சத என்னால ஜீரணிக்க முடியல. சத்தியமா சொல்றேன். நான் ஒரு உறவை வந்து நான் இழந்து தவிக்கிறேன். நான்